இளநிலவே என்னிடம் பேசு, சுடும் சூரியனை தொட்டு தொட்டு வருவே. போதுமா போதும். பட்டணத்துல வகை வகையா சாப்பிட்டு பழக்கப்பட்ட புள்ள உப்பு உரப்பு இல்லாத சாப்பாடு எப்படி பிடிக்கும்? சுவை இல்லாத சாப்பாடு, சுகம் இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத எதிர்காலம். இப்படிதான் போய்கிட்டு இருக்கேன் எங்க பொழுது. நான் வசதியா இருக்கும்போது நீங்க வந்திருக்கணும். வறுமையை தேடிதான் விருந்து வரும். பணக்கார வீட்டுல போய் பாதாம் அல்வாவா தின்னா அந்த கண்ண, குசேலம் கொடுத்த அவளத்தானே அவன் தின்னான். உண்மைதான் தம்பி. குசேல வீட்டுல கண்ண கை நனத்ததுனாலதான் கனகலட்சுமி அவன் வீட்டுல குடியேறினா. தம்பி என் வீட்டுல சாப்பிடுறீங்க, உங்க யோகம். எங்க சோகத்தை மாத்தாதான் என்ன? அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க? லட்சுமி வாழ்ற வீடு தானே இது. கருப்பாயிக்கு வெள்ளையம்மான்னு பேர் வச்ச மாதிரி எங்க அப்பா கோர்ட்டு வீடுன்னு அலையறாரு. அதுவும் ஏராசிதான். கண்கள்ங்கிற பருவம் வந்து பல வருஷம் ஆகியும் ஒருத்த கையில அவளை பிடிச்சு கொடுக்க முடியல. கரையா மரத்தை அரிக்கிற மாதிரி அந்த கவலையே என்ன அரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் பட்ட மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பழுத்த இலை மாதிரி என் நேரம்னு இல்ல, என் கண்ணுள்ள போதே அவளை ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கலன்னா பட்ட கடனுக்காக அவளை கட்டி கேட்கிறான் அந்த படுபாவி. அவனோட மல்லுக்கு நிக்கலன்னா என் காலுக்கும் வலுவில்லை. என்ன செய்கிறது? கலங்காதீங்க. மலை உச்சியில பாறைக்கு எடுக்கல, முள்ளுக்கு மத்தியில தான் தேன் இருக்கும். துயரத்துக்கு மத்தியில தான் வாழ்க்கை உயரும். தம்பி, இப்ப நீங்க சொன்னது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நல்லது நடக்கணும், நடக்கும். பொதுவா நம்மள ஆம்பளை தண்ணி போட்டோன்னு ஏதாவது பண்ணணும் தோணும்ல, அது கிளுகிழுப்பா ஏதாவது தேவைப்படும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன். ஏற்பாடு ஏகாம்பரம், பீலா பீதாம்பரம். நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் இந்திரா, உங்கள யாராருக்கு என்னென்ன வேணுமோ கூச்சப்படாம வாயை திறந்து கேளுங்க. வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணிருங்க. அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. நான் எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டெடியா இருப்பேன். குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறேன், நாய் மாதிரி நக்கிட்டு போ. மைனர் தண்ணி போட்டாதான் தத்துவமே பேசுவாரு. என்னடா பெரிய தத்துவம்? என் தத்துவத்தை அவுத்து விட்டேன்னா நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். இந்த பார், நான் மட்டும் தண்ணி அடிக்கல, உலகமே தண்ணி அடிக்குது. புரியலையே. அதெல்லாம் இது இருக்கவனுக்கு தான் புரியும். 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் பூமி. உலகமே தண்ணியில தாண்டா சுத்துது. நான் சுத்துறது என்ன தப்பு? இந்த ஒரு தத்துவத்துக்காக மைனருக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம்டா. அதெல்லாம் நான் ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? அக்கா வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. சொந்தக்காரர் அவரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னக்கா புதுசா வந்த ஆள் எப்படி? எனக்கு என்ன தெரியும்? 10 நாளா தங்கி இருக்காரு. பேசலையா? பேசினேன், நல்லவர் தான். ஆனா எனக்கு பிடிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உன்னை பத்தி எல்லாம் தெரியுது எனக்கு. என்னண்ணே குடிச்ச உடனே கண்ண முடிக்கிட்டீங்க? கண்ணை மூடலடா. ஊருக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள குஞ்சுக யாரு விடலை யாருன்னு விலாசம் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி வியாபாரிக்கெல்லாம் கனவு பழிக்காதுடா. நான் கண்ட கனவு தான் பழிக்கும், ஜெயிக்கும். வளம் வந்துகிட்டு இருக்கேன், குறுக்க பேசாத குரலை கடிச்சிருவேன். 2 ரவுண்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உள்ளூர் கிழவி கூட கருப்படத்துல வர கதாநாயகமாய் தெரியுறாளுங்க. அப்ப என்ன கிழவின்றீங்களா? யார் சொன்ன? பாட்டின்னு சொன்னேன். கள்ளி.